அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்மள பலருக்கு கிடைக்காத வாய்ப்பு, பலர் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பு என்ன, அந்த ஆஃபர் என்ன என்பதை இந்த காணொலியில நான் முழுசா விவரமா சொல்ல இருக்கேன். எனவே இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணிட்டு போகாம முழுசா பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பார்ந்தவர்களே, அது என்னவென்றால், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் முதலத்தூர் வட்டார ஜமாத் உலமா சபை மற்றும் முதலத்தூர் திரள் பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள் இணைந்து நடத்தக்கூடிய உலமாக்கள் உமராக்கள் கூட்டமைப்பு வருகின்ற திங்கட்கிழமை 26ஆம் தேதி காலை 9 மணி முதல் 2 மணி வரை முதலத்தூர் திரள் பள்ளிவாசலில் நடக்க இருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு, இந்த கூட்டமைப்பில் கலந்து கொண்டு நம்முடைய பள்ளி இமாம்களும் பள்ளி நிர்வாகிகளும் அதிகமான பலன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விழாவின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது மிகப்பெரிய ஆஃபராக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்ம பல தலைப்பில பேசியிருப்போம். சீரழியும் இளைஞர்கள், தடம் பதித்த இளைஞர்கள், தடம் புரண்டது ஏன் என்று பல தலைப்பில பேசியிருப்போம். அது எல்லாம் 100% தான் இருக்கும். ஆனால் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வை பற்றி மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை விவரித்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை, அவர்கள் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். அதற்காக நம்முடைய டாக்டர் எம் சலீல் ஃபாசில் பாக்கவி MA MPhil PhD அவர்கள் நமக்கு இதை பற்றி விவரமாக சொல்ல வராங்க. எனவே குறிப்பா 9ஆம் வகுப்புல இருந்தே 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள், +2 படிச்சுட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள், காலேஜ் படிச்சு முடிச்சவங்க, படிச்சுட்டு வேலை இல்லாம இருப்பாங்கல்ல, அந்த மாணவர்கள், அவங்களுக்கான ஐயங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் இந்த விழாவை ஏற்படுத்தியிருக்காங்க. எனவே மிகப்பெரிய அறிஞர்கள் வந்து கொண்டு வர இருக்கிறார்கள். அவர்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் மூலம் நாம் அதிகமான ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அதே போல் இந்த விழாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதிய உணவும் இரவு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனவே உணவுக்கான கஷ்டம் நமக்கு இருக்காது. அதை நினைச்சு வருந்தாம, அதை காரணமா வச்சு வராம இருக்காம கண்டிப்பா வந்து இதன் மூலமா நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கணும். அதுக்கடுத்து பெண்களுக்கான இடஒதுக்கீடும் மாலை நேரத்தில் செய்யப்பட்டிருக்கு. எனவே பெண்களும் அதிகமான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த விழாவின் மூலம் அதிகமான ஞானத்தை பெற்றவர்களாக, அதன் மூலம் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் அல்லாஹ் நமக்கான இடத்தை ஒதுக்குவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கும் ஏற்படுத்தி தருவானாக. இல்லை என்றால் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு ஒன்று இணைந்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தில் புரிவானாக. மீண்டும் ஹஜ்ஜும் உம்ராவும் வருடம் குடும்பத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் தந்தில் புரிவானாக என்ற துஆவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.